மதுரை அழகர் கோவில் அருள்மிகு கள்ளழகர் திருக்கோயிலின் ஆடித் தேரோட்டம் கோலாகலமாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ். சுரேஷ், முழு விவரங்கள் என்ன? வணக்கம். மதுரை மாவட்டம் பிரசித்தி பெற்ற அழகர் கோவில் ஸ்ரீ கள்ளழகர் கோவில் ஆடித் தேரோட்டம் மிக சிறப்பாக இப்போது நடைபெற்று வருகிறது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து வந்து விண்ணை மூட்டும் வகையில் கோவிந்தா கோவிந்தா என கோஷத்துடன் திரைத்திரை வடம் பிடித்து 4 வீதிகளில் இழுத்து வருகிறார்கள். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள திருமாலிருஞ்சோலை என போற்றப்படும் 108 வைணவ திவ்ய தேவசங்களும் அழைக்கப்படுவது அழகர் கோவிலில் உள்ள ஸ்ரீ சிந்தராஜ பெருமாள் என்று அழைக்கக்கூடிய ஸ்ரீ கள்ளழகர் திருக்கோவிலில் கள்ளழகர் வைகாற்றில் எழுந்தருளும் சித்திரை திருவிழாவும் ஆடி பௌர்ணமியொட்டி நடைபெறும் தேரோட்ட விழாவும் உலக பிரசித்ததாகும். இதில் தமிழகம் மட்டுமல்லாது பல்வேறு பகுதிகளில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்து வரும் நிலையில இந்த ஆண்டிற்கான 10 நாட்கள் நடைபெறும் ஆடி பௌர்ணமி பெருந்திருவிழா கடந்த 21ஆம் தேதி திருக்கோவில் பட்டர்கள் வேத மந்திரங்கள் முழங்க திருக்கோவிலில் உள்ள தங்க கொடிமரத்து கருடன் உருவம் பதித்த கொடியுடன் கொடியேற்றம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ கள்ளழகர், ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியருடன் சேஷ வாகனம், தங்க கருட வாகனம், யானை வாகனம், தங்க குதிரை வாகனம் என பல்வேறு வாகனங்கள் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கும் நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்றது. இதையடுத்து இன்று வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இதாக உற்சவமூர்த்தியான ஸ்ரீ கள்ளழகர் மற்றும் ஸ்ரீதேவி பூதேவியருக்கு சிறப்பு அபிஷேகம் தொடர்ந்து பல்வேறு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தீப ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து தேரடியில் உள்ள 60 அடி உயரம் கொண்ட திருத்திரையில் தேவியருடன் எழுந்தருளப்பட்ட ஸ்ரீ கள்ளழகர்களுக்கு தீபாராதனை நடைபெற்றதை தொடர்ந்து கூடியிருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் எண்ணெய் முட்டும் வகையில் கோவிந்தா கோவிந்தா என கரகோஷத்துடன் திருத்திரை வடம் இழுத்து வருகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.